வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தூத்துக்குடியில் ரூபாய் 38,000 கோடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. தமிழக ஆளுநர் உரையுடன் தமிழக வெற்றிக் கழகம் அரசின் முதல் சட்டசபை கூட்டம் நாளை தொடங்குகிறது. திமுக ஆட்சியை விட குறைவாக கடன் வாங்கினால் பதவி விலகுகிறேன். தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால். இனி விரிவான செய்திகளை காணலாம். நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்து வழக்கை ஒத்திவைத்துள்ளது. MBBS, PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகமை சார்பில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் 552 நகரங்களிலும், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 14 இடங்களில் என மொத்தம் 5,432 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 22,80,000 மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த நிலையில் நீட் தேர்வு வினாத்தால் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக கடந்த மே 12ஆம் தேதி தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே நீட் மறுதேர்வு வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. மறுதேர்வுக்கு மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், கூடுதல் கட்டணம் எதுவும் கட்ட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீட் மறுதேர்வு ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வரும் ஜூலை மாதம் நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். தூத்துக்குடியில் ரூபாய் 38,000 கோடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தலைமைச் செயலகத்தில் HT ஹுண்டாய் நிறுவனத்தின் உலகளாவிய வணிக பிரிவு இயக்குனர் யங் ஹன் குன்வான் தலைமையிலான உயர்மட்ட அலுவலர்கள் சந்தித்து கலந்துரையாடினர். தென்கொரியாவை தலைமையகமாக கொண்ட HT ஹுண்டாய் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. தூத்துக்குடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான தளத்தை அமைப்பதற்காக இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இங்கு திட்டமிடப்பட்டுள்ள மிகப்பெரிய கப்பல் கட்டுமான தளத்திட்டத்தின் செயல்பாட்டு நிலைகள் குறித்து இந்த நிறுவனத்தின் உயர்மட்ட அலுவலர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினர். இந்தியாவில் புதிதாக உருவாக்கவுள்ள இந்த கப்பல் கட்டுமான திட்டத்தில் ரூபாய் 38,000 கோடியில் முதலீடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 15,000 நபர்களுக்கு நேரடியாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தலைமை செயலாளர் மு. சாய்குமார், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் விஜயகுமார், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் கார்த்திகேயன், சிப்காட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ராமன், வழிகாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் தீபக், ஜேக்கப், ஹுண்டாய் கப்பல் கட்டுமான நிறுவனத்தின் உலகளாவிய வணிக பிரிவு குழு தலைவர் சஞ்சூன் ஹோங், உலகளாவிய வணிக குழு மூத்த மேலாளர் ஹோங் சிலோல் கிம் உள்பட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநர் உரையுடன் தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் நாளை தொடங்குகிறது. தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் நாளை தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையாற்றுகிறார். இதற்காக கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையிலிருந்து ஆளுநர் அர்லேக்கர் நாளை காலை 9:50 மணிக்கு தலைமை செயலகத்திற்கு வந்ததும் அவரை சபாநாயகர் JCD பிரபாகர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்கிறார். அதன் பின்னர் ஆளுநர் அர்லேக்கர் அவைக்கு அழைத்து வரப்பட்டதும் காலை 10 மணிக்கு சபாநாயகர் தனது இருக்கையில் தனது உரையை ஆங்கிலத்தில் தொடங்குகிறார். இடதுபுற இருக்கையில் ஆளுநரின் முதன்மை செயலாளர் ஷஜன் சிங் சவான் அமர்ந்திருப்பார். ஆளுநரின் உரை சுமார் 1 மணி நேரம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் ஆளுநரின் உரையை சபாநாயகர் JCD பிரபாகர் தமிழில் வாசிப்பார். அதன் பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். சபாநாயகர் JCD பிரபாகர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். அநேகமாக 3 அல்லது 4 நாட்கள் சட்டசபை கூட்டம் நடைபெறும் என்று தெரிய வருகிறது. திமுக ஆட்சியை விட குறைவாக கடன் வாங்கினால் பதவி விலகுகிறேன் என்று தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார்.
தமிழ்நாடு அரசின் வெள்ளை அறிக்கை குறித்து முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை என்பது தமிழ்நாட்டிற்கு புதிது அல்ல. 2001 மற்றும் 2021 ஆண்டுகளில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் 2001 வெள்ளை அறிக்கை அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளின் நிதிநிலை விவரங்களை கொண்டது என்றும் 2021 ஆண்டு வெள்ளை அறிக்கை அதற்கு முந்தைய 15 ஆண்டுகளின் நிதிநிலை விவரங்களை கொண்டது என்றும், ஆனால் தற்பொழுது முந்தைய 5 ஆண்டுகளின் நிதிநிலை என கூறப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? யாரை காப்பாற்றும் முயற்சியாக அதற்கு முந்தைய அதிமுக அரசின் விவரங்கள் சொல்லப்படவில்லை என்றும், இயலாமையை மூடி மறைக்க வாக்குறுதிகளில் இருந்து தப்பிக்க தாவேக அரசு மக்களை ஏமாற்ற இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தாவேக ஆட்சி ஒருவேளை 5 ஆண்டுகளை நிறைவு செய்தால் 5 ஆண்டு இறுதியில் தமிழ்நாடு அரசின் கடன் ரூபாய் 20 லட்சம் கோடியாக உயரும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிய சராசரி கடனை விட தாவேக அரசு குறைந்து வாங்கினால் நான் பொறுப்பில் இருந்தே விலகுகிறேன் என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். ஆனால் இப்போது 2026 தாவேக பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெறும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை மாத்திரம்தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதற்கான காரணம் என்ன? இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகளை குறித்து, அந்த முன்பாக இருந்த ஆட்சியை குறித்து ரீல்ஸ் எடுக்கிறவங்க, நடத்தி பழக்கப்பட்டவர்கள், நிஜத்தை அறியாதவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போகிறார்கள் என தெரியவில்லை என்று கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிதிநிலை குறித்து ரகசிய வைத்திருக்கிறோம் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டும் எனவும், அம்மா உணவகங்கள் வெளிச்சந்தையில் விற்கப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூட்டணி கட்சிகள் இல்லை என்றாலும் திமுக பலப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மகளிர் தொகை ரூபாய் 2500 6 சிலிண்டர் எப்போது வழங்குவீர்கள் என மக்கள் கேட்பார்கள் என்பதால் வெற்று அறிக்கையை வெளியிட்டூர்கள் எனவும், சிங்கப்பெண் படையில் உள்ள காவலரின் நகை திருடு போகிறது, சிங்கப்பெண் படையில் உள்ள காவலருக்கு பாலியல் சீண்டல் உண்டாகிறது, சிங்கப்பெண் படை என்பது பெயர் அளவிற்கு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். ஆமா, மாமன் சீரு, அப்புறம் கல்யாண சீரு, தங்கம், பட்டுப்புடவை, என்னெல்லாமோ இருக்கு. ஸோ இவங்க அதெல்லாம் நிறைவேற்றிக்கிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நாங்க எங்களுடைய திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனுக்கானதை நாங்க போராடி கோரிக்கை வச்சு நிறைவேற்ற செய்வது எங்களுடைய எதிர்க்கட்சி, எங்களுடைய கடமை. எதிர்க்கட்சி எம்எல்ஏ, நம்முடைய கோவில்பட்டி எம்எல்ஏ உள்ளிட்ட எல்லாருமே. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக மாவட்டத்தின் 24வது காவல்துறை கண்காணிப்பாளராக பதவியேற்றுக் கொண்ட சாய் பிரனீத் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தின் 23வது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த விவேகானந்தா சுக்லா கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாற்றப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சாய் பிரனீத் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று திருவள்ளூர் மாவட்டத்தின் 24வது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சாய் பிரனீத் பதவியேற்றுக் கொண்டு கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன் பின்னர் கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் மாவட்ட காவல்துறையிடம் அனைத்து விதமான தகவல்களையும் பரிமாறிக்கொள்வதற்காக தனது வாட்ஸ்அப் எண்ணை அனைவருக்கும் அறிந்துள்ளதாகவும், இதன் மூலம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து வாட்ஸ்அப்பில் பதிவு செய்தால் உடனடியாக குற்றவாளிகளை பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும், தகவல் அளிக்கும் நபர்களின் எந்த ஒரு விவரங்களையும் காவல்துறை வெளியிடாது என்றும் கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் உறுதியளித்தார். கோவை குனியமுத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத இருந்த நிலையில் மறு தேர்வு அறிவித்ததால் மன உளைச்சலில் இருந்த மாணவி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை புதூர் பார்க் டவுன் நகரை சேர்ந்த செந்தில் பிரபு என்பவர் கோவை மாவட்ட டாஸ்மாக் CITU தொழிற்சங்க மாவட்ட செயலாளராக உள்ளார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் அனு கீர்த்தனா என்பவர் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் சேர்ந்து கடந்த ஆண்டு தீவிரமாக படித்து நீட் தேர்வு எழுதினார். இந்த நிலையில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த போது நீட் தேர்வு முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு அனு கீர்த்தனாவை
கடுமையான சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது. இந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த அனு கீர்த்தனா தனது சித்தப்பா மற்றும் நெருங்கிய உறவினர்களின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீண்ட உருக்கமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அனு கீர்த்தனாவின் சித்தப்பா மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது அறையில் அனு கீர்த்தனா விஷம் அருந்தியை மழங்கிய நிலையில் கிடந்தார். உடனடியாக அவரை மீட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் அவசர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அனு கீர்த்தனா பரிதாபமாக உயிரிழந்தார். அனு கீர்த்தனாவின் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறியது அனைவரையும் கண்கலங்க செய்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணாந்தன் சின்னத்தம்பி என்கிற பெயரில் இயங்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பதிவிட்டுள்ள அவதூறான செய்திகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் திமுக செயல்பாட்டாளர் KS செல்வ கணேசன் புகார் அளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் குறித்து சமூக வலைத்தளங்களில் அவதூறான மற்றும் பொய்யான தகவல்களை பரப்பி வரும் சமூக வலைத்தள நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞரும் திமுக செயல்பாட்டாளருமான KS செல்வ கணேசன் புகார் அளித்துள்ளார். அதில் கிருஷ்ணாந்தன் சின்னத்தம்பி என்ற பெயரில் இயங்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் உதயநிதி ஸ்டாலினின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து பதிவுகள் பதிவிடப்பட்டு வருவதாகவும் KS செல்வ கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்முறை சம்பவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தூண்டுதலே காரணம் என ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது எனவும் வட மாநிலத்தவர்கள் மூலம் திமுக இத்தகைய குற்றங்களை செய்து வருவதாகவும் பொய்யான வீடியோக்களை பதிவிட்டுள்ளனர் எனவும் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தவும் அரசியல் ஆதரவாளர்களிடையே விரோத போக்கை உருவாக்கி பொது அமைதியை குலைக்கும் வகையில் கிருஷ்ணாந்தன் சின்னத்தம்பி என்ற பெயரில் இயங்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவிட்டுள்ள அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் பல்வேறு பிரிவுகளில் கிருஷ்ணாந்தன் சின்னத்தம்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக செயற்பாட்டாளர் KS செல்வ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து இவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து நீதியின் பால் சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியானது துவக்கியுள்ளது. இன்றைய தினம் நாங்கள் அரக்கோணத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் வகையில் தொடக்க விழா, முதல் படி என்ற நிகழ்ச்சி மற்றும் மாநில அளவில் பருவத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் கல்லூரி முதல்வர் CN வீரமணி தலைமையில் நடைபெற்றது. விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பருவத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான வகுப்பை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்குனர் சுதாகர், இயற்பியல் துறை பேராசிரியர் தமிழ்செல்வன், துறை தலைவர்கள் புருஷோத்தமன், சுந்தரலிங்கம், பாண்டியராஜன், சுதா, நந்தினி உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் வேதியியல் துறை பேராசிரியர் ஜான்சி பிரியா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மதுரையில் கெட்டுப்போன 1200 கிலோ ஆடு, கோழிகளின் இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ப்ளீச்சிங் பவுடர் தூவி அழித்ததுடன் இறைச்சி கடைக்கு சீல் வைத்தனர். மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் மோய்சன் என்பவர் மட்டன் கடை என்ற பெயரில் கெட்டுப்போன ஆடு, கோழிகளின் இறைச்சியை விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறையின் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் சிவராம பாண்டியன் தலைமையிலான அலுவலர்கள் மோய்சன் இறைச்சி கடையில் ஆய்வு செய்தனர். அப்போது முறையாக பதப்படுத்தப்படாத 1200 கிலோ ஆடு, கோழிகளின் இறைச்சியை பறிமுதல் செய்து ப்ளீச்சிங் பவுடர் தூவி அழித்தனர். மேலும் இறைச்சி கடைக்கு சீல் வைத்தனர். ஆய்வை தொடர்ந்து டாக்டர் சிவராம பாண்டியன் பேசினார். அப்போது ஆட்டு இறைச்சி அதிக எடை வருவதற்கு ஆட்டின் இறைச்சியில் ஊசி மூலம் தண்ணீர் செலுத்தப்பட்டதாகவும் ஊசிகளை பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் டாக்டர் சிவராம பாண்டியன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி 4 சக்கர வாகனங்களில் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகளை காவல்துறையினர் அகற்றி அபராதம் விதித்தனர். 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களில் விதிகளுக்கு புறம்பாக பொருத்தப்படும் அதிக வெளிச்சம் தரும் முகப்பு விளக்குகள் மற்றும் பல வண்ண அலங்கார விளக்குகளால் எதிரே வரும் வாகன ஓட்டிகளின் கண்களை கூச செய்து விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது.
மேலும் விதிகளை மீறி பொருத்தப்படும் வண்ண விளக்குகள் ஓட்டுநர்களின் கவனத்தை சிதறடிக்கின்றன. எனவே இதனை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாகன விபத்துக்களை குறைக்கவும், இரவு நேர பயணத்தை பாதுகாப்பான பயணமாக மாற்றவும் மாவட்ட காவல்துறையின் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அதன்படி சுசீந்திரம் அருகே காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விதிகளை மீறி வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த வாகனங்களை நிறுத்தி மின் விளக்குகளை காவல்துறையினர் அகற்றிவிட்டு அபராதமும் விதித்தனர். மேலும் தரச்சான்று இல்லாத மின் விளக்குகளை வாகனத்தில் பொருத்தினால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் காவல்துறையினர் எச்சரித்தனர். காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பண்ருட்டியில் காணாமல் போன 50 செல்போனை உரியவர்களிடம் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஒப்படைத்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் பல்வேறு இடங்களில் 50 செல்போன்கள் திருடு போனதாகவும் காணாமல் போனதாகவும் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் இந்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்ட மென்பொருள் சாஃப்ட்வேர் மூலம் கண்டறியும் சிறப்பு நடவடிக்கையில் குற்றப்பிரிவு தனிப்படை காவல்துறை ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் தனிப்படை பிரிவு உதவி ஆய்வாளர் தங்கவேல் தலைமையிலான காவல்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 50 செல்போன்கள் அடையாளம் கண்டு மீட்கப்பட்டன. இதனையடுத்து பண்ருட்டி காவல் நிலையத்திற்கு செல்போனின் உரிமையாளர்களை வரவழைத்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். அப்போது பேசிய அவர், தற்பொழுது நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களில் பாதி நிகழ்வுகள் செல்போன் மூலம் நடைபெற்று வருவதாகவும், செல்போன் பயன்பாட்டால் குழந்தைகள், இளம் தலைமுறையினர், குடும்ப பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், செல்போன் பயன்பாட்டை உரிய பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் எனவும் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அறிவுறுத்தினார். திருநங்கைகளின் கோரிக்கையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிறைவேற்றுவார் என்று சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பிரசாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் நடிகர் பிரசாந்த், நடிகைகள் சிம்ரன் மற்றும் ஸ்னேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து நடிகர் பிரசாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருநங்கைகளின் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் அவர்களின் தேவைகள் குறித்து தமிழக அரசு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சில முக்கிய வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக சூர்யா குட்டி மற்றும் இதர திருநங்கைகளின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களின் நலனுக்காக திட்டங்களை பெரிய அளவில் செயல்படுத்துவது குறித்து அரசு தரப்பிலிருந்து தங்களை தொடர்பு கொண்டு பேசியதாக நடிகர் பிரசாந்த் தெரிவித்தார். மேலும் தங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த விஷயம் அரசின் கவனத்திற்கு சென்று அதற்கு நல்லதொரு தீர்வு கிடைத்துள்ளது என்றும் இது தங்களுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியாக கருதுவதாக தெரிவித்தார். மேலும் திருநங்கைகளின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு உடனடியாக செயல்படும் தமிழக அரசிற்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் பிரசாந்த் தெரிவித்தார். ஸோ கவர்மெண்ட் சைடு பார்த்துட்டு இப்போ சூர்யா குட்டிக்கும் சரி எல்லா திருநங்கைகளுக்கும் என்ன வேணும்னு போட்டு அதுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ தொடர்பு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் அது எங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஏன்னா இந்த ஷோ மூலிமா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன். பட் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா சொன்னது வந்து அது நெக்ஸ்ட் வந்து வேறு லெவல் போயிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் வந்து என்னென்ன சும்மா இல்லாமல் யாருக்கு எந்த கோரிக்கை இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரோ ஆக்டிவ். ஸோ அவங்களோட வாழ்க்கையை தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார்வர்ட் அண்ட் வில் தி பெஸ்ட் ஃபார் யூ. போதைப் பொருட்களை தடுப்பதற்கு எந்த வகையான குற்ற புகார்களுக்கும் தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய எஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்ட எஸ். மதிவாணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த சாய் பிரணீத் பணியிட மாறுதல் செய்யப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ். மதிவாணன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ். மதிவாணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களின் குறைகள் கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மக்களுக்கு நெருக்கமான முறையில் காவல்துறையை செயல்படுத்துவோம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் எனவும், போதைப் பொருள் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எந்த வகையான குற்ற புகார்களுக்கும் தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் அனைத்து வழக்குகளிலும் வெளிப்படையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், பொதுமக்களின் பொது போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் போக்குவரத்தினை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கண்காணிப்பாளர் எஸ். மதிவாணன் தெரிவித்தார். பழக்க வழக்கம் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து அது வருது. மேற்கொண்டு நிறைய இளைஞர்கள் அதில் தான் வந்து தொடர்ந்து ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கைகளும் நம்ம அவேர்னஸ் கேம்பெயின்ஸாக இருக்கட்டும், சிக்கிங் த ஹெல்ப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது அவங்களோடது. தென் இது பல்வேறு துறைகள் சம்மந்தப்பட்டது. டிமாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவத்துறையாக இருக்கட்டும்,
தென் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட நம்ம கோஆப்ரேஷன் வந்து இது தேவைப்படும். உடன் சேர்ந்து காவல்துறையும் வந்து அதில் கட்டாய நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளை பேரூராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை கிளை பேரூராட்சியில் கடலோர பகுதியில் இந்துஸ்தான் நிறுவனம் சார்பில் கடல் பரப்பில் 4 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்தால் மீன்வளம், கடல் வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உடல் பாதிப்புகள் ஏற்படுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கிள்ளை பேரூராட்சி மன்றத்தின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மு தமிமுன் அன்சாரி கலந்து கொண்டு கலந்துரையாற்றினார். கூட்டத்தில் பேரூராட்சி சார்பில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர் கிள்ளை ரவிச்சந்திரன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரையில் இந்தியன் ஆயில் எண்ணெய் கிடங்கு அருகே குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு சென்ற நிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதுரை மாவட்டம் கப்பலூர் பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையில் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றனர். தீ வேகமாக பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. அதே நேரத்தில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி சென்ற ரயில் அந்த வழியாக கடந்து சென்றதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவியது. இது குறித்து காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்புத் துறையினர் தாமதமாக வந்ததால் தீ தானாகவே அணைந்துவிட்டது. இதனிடையே கிடங்கை ஒட்டியுள்ள காலி இடங்களில் குவிந்துள்ள குப்பைகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை உடனடியாக அகற்றுவதோடு தீ வைத்த மர்ம நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட மியூசிக் டைரக்டர் அனிருத் சுவாமி தரிசனம் செய்தார். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் அண்ணாமலை உண்ணாமலையம்மனை வழிபட்டு செல்கின்றனர். மேலும் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் அண்ணாமலையார் கோவிலை சுற்றி 14 கிலோமீட்டர் மலைப்பாதையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். மேலும் தொழிலதிபர்களும் திரைப்படத்துறையினரும் நடிகர் நடிகைகள் அண்ணாமலையாரை வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் திரைப்பட மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த 3 குடும்பங்களை சேர்ந்த 4 குழந்தைகள் உட்பட 9 பேர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பைரப்பள்ளி பகுதியை சேர்ந்த சின்னக்கண்ணன் என்பவர் நடத்தி வரும் செங்கல் சூளையில் 25க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் 4 குழந்தைகள் உள்பட 9 பேர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொத்தடிமைகளாக வேலை செய்து வருவதாகவும் திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் நாகலட்சுமி உத்தரவின் பேரில் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தணிகாசலம் தலைமையில் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பொன்னப்பள்ளி பகுதியை சேர்ந்த பழனி, அவரது மனைவி வள்ளியம்மாள், மருமகள் கலைசெல்வி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ராஜம்மாள், சதீஷ், பேர்ணாம்பட்டு சாத்கர் பகுதியை சேர்ந்த கணேசன் மனைவி பாண்டம்மாள் மற்றும் 4 குழந்தைகள் உள்பட 9 பேர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொத்தடிமைகளாக வேலை செய்து வருவது தெரிய வந்தது. இதையடுத்து அனைவரையும் வருவாய்த்துறையினர் மீட்டனர். அப்போது மீட்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் உரிய நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கொத்தடிமைகளாக பணி அமர்த்திய செங்கல் சூளை உரிமையாளர்கள் சின்னக்கண்ணன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை கோட்டாட்சியர் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் திமுகவிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளராக இருந்த சிற்றம் ஜே. சீனிவாசன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான புஸ்ஸி ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிற்றம் ஜே. சீனிவாசன் ஏற்பாட்டில் தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு அறுசுவை உணவு, 1000 பெண்களுக்கு சேலை மற்றும் இஸ்திரி பெட்டி, தையல் மெஷின், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்குவதற்கான முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும்
பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் பிரகாசம் என்கிற குட்டி மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் டி அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் திமுக கட்சிகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்டோர் 2 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தங்களை தாவேகாவில் இணைத்து கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு தாவேகா துண்டு அணிவித்து கௌரவித்தனர். அதன் பின்னர் அனைவருக்கும் அறுசுவையான பிரியாணி வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ப. விமல், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர், தெற்கு ஒன்றிய செயலாளர் இளையராஜா உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அருமனை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் தூக்கி வீசப்பட்ட 2 இளைஞர்கள் சாலையில் மயங்கிய நிலையில் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியிலிருந்து மேல்புறம் நோக்கி இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். உத்திரங்கோடு பகுதியில் வந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தை வலதுபுறம் திருப்பிய போது பின்னால் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளைஞர் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் மயங்கிய நிலையில் கிடந்தனர். உடனே அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்து அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து 15ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆர்வமுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆழ்கடலில் 61 நாட்களுக்கு விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. இந்த தடைக்காலம் நேற்றிரவு நள்ளிரவு முதல் முடிவடைந்ததை தொடர்ந்து 15ஆம் தேதி அதிகாலை அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் ஆகிய பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆர்வமுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் 61 நாட்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த தாங்கள் நம்பிக்கையுடன் கடலுக்கு செல்கிறோம் என்றும் அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். மேலும் போர் பதற்றம் காரணமாக டீசல் விலை தடைக்காலத்திற்கு முன்பு இருந்ததை விட 10 ரூபாய் கூடுதலாக விலை உயர்ந்துள்ளது என்றும் இதன் காரணமாக விசைப்படகு மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இருப்பினும் வாழ்வாதாரத்தை நம்பி மீனவர்கள் கடலுக்கு செல்கின்றனர் என்று விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தூத்துக்குடியில் ரூபாய் 38,000 கோடியில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. தமிழக ஆளுநர் உரையுடன் தமிழக வெற்றிக் கழகம் அரசின் முதல் சட்டசபை கூட்டம் நாளை தொடங்குகிறது. திமுக ஆட்சியை விட குறைவாக கடன் வாங்கினால் பதவி விலகுகிறேன். தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.